எடுத்துக்காட்டு 6.13. இதில் 3 வெக்டார் கொடுத்துருப்பாங்க. என்ற வெக்டர்களை ஒரு முனையில் சந்திக்கும் விளிம்புகளாக கொண்ட இணைகர திண்மத்தின் கன அளவை காண்க. இப்போ இணைகர திண்மத்தின் கன அளவு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னது? இணைகர திண்மத்தின் கன அளவு = மாடுலஸ் உள்ள பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார். இந்த மாடுலஸ் இதோட ஆன்சர் மைனஸில் வந்தால் ப்ளஸ்ஸாக எடுக்கிறதுக்காக இந்த மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷினில் கொடுத்ததுக்கெல்லாம் பேர் வைக்கலாம். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார், இது சி வெக்டார். ஃபார்முலா எழுதுறீங்க. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அப்படின்னா என்ன? பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஏபிசி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? டெட்டு போட்டுருணும். போட்டுட்டு ஏ வெக்டார் இருக்குல்லையே, இதோட கெழு எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்து பி வெக்டாரில் இருக்கிற கெழு எடுத்து இங்கே எழுதுங்க. அடுத்து சி வெக்டார் இங்கே இருக்கு இல்லையா, சி வெக்டாரோட கெழு எடுத்து இங்கே எழுதுறீங்க. ஸோ இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் வச்சு இதை விரிவுபடுத்தினா இந்த ஆன்சர் கிடைக்கும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சுருக்கி போடுங்க. இது ரெண்டையும் பெருக்குங்க. இது ரெண்டையும் பெருக்கலாம் இந்த ஆன்சர். இது ரெண்டையும் பெருக்கும்போது குறி பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ ப்ளஸ் எல்லாத்தையும் கூட்டி இங்கே போடுங்க. -28. இதிலேருந்து இதை கழிச்சா -7. ஸோ பாருங்கள், ஆன்சர் மைனஸில் வந்தால் நமக்கு கன அளவு, பரப்பளவு, நீளம், அகலம் எல்லாமே ப்ளஸில் தான் வரணும். அப்போ மைனஸில் வர்றதுக்காக தான் நமக்கு ஃபார்முலாவில் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எழுதுறீங்க. மாடுலஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் = மாடுலஸ் போடுங்க. மாடுலஸோட வேலை என்ன? உள்ளே இருக்கிற மைனஸை ப்ளஸ் ஆக்கி கொடுக்கும். ஸோ இதுதான் இணைகர திண்மத்தின் கன அளவு. 7 கன அலகுகள். இது ஆக்சுவலாக கன அளவு கிடையாது, கன அலகுகள். நம்ம ஷார்ட்டாக ஆன் போட்டால் போதும். இந்த விரிவுபடுத்துறது நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லா கணக்குலையும் இது வருது பாருங்கள்.